ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஸோ தோட்டத்துக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது, இவ்வளோ செம்பருத்தி, இவ்வளோ கத்தாழை, இவ்வளோ இலையெல்லாம் இருக்கும்போது நம்ம சும்மா விடுவோமா? எல்லாத்தையும் பறித்து கழுவி ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணிட்டேங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பூச்சி, புழு ஏதாவது இருக்கும் சம்திங். எல்லாமே நேச்சுரலானது. அப்படியே செடியிலேருந்து பறிச்சது. நம்ம ஊரில், நம்ம ஏரியாவில் நமக்கு செம்பருத்தியே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே நிறைய செம்பருத்தி கிடச்சிது. ஸோ அதனால் கொஞ்சம் கத்தாழையும், கொஞ்சம் வேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் நானு. அரைச்சது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சுற்றி வந்து செம்பருத்தி நடுவில் வந்து இந்த இலை, செம்பருத்தி பூவோட இலை, நடுவில் கத்தாழை. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இதை அழகாக நான் ஹேர் பேக் மாதிரி போட்டு 20 மினிட்ஸ்க்கு விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது நேச்சுரலான விஷயங்கள் கிடைக்கும்போது தயவு செஞ்சு யூஸ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் தோட்டத்து தண்ணி சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நல்லா குளுகுளுன்னு ஒரு குளியலை போட்டு தலையை காய வச்சாச்சு. ஸோ உங்களோட ஹேர் ஸ்ட்ரென்த்துக்கு அங்கங்கே என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இயற்கையோடு இருக்க விஷயங்கள மிஸ் பண்ணாதீங்க. அதை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.